பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 90 சங்கீதம் 14 சாம்ஸ் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கரை கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஒரு அற்புதமான ஒரு தருணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் என்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்குள்ளேயும் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். சில விஷயங்களை விடாமுயற்சியாக கண்டினியூவாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா என்று முன்னாடிக்கிட்டே இருப்பேன். அதில் நான் கண்டினியூவாக இருக்கிறதுனால அந்த தேவ அன்பு என்னை விட்டு விலகாமல் அதுக்குண்டான கிருபையை கொடுத்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த காலை பொழுது எனக்கு ஒரு அற்புதமான பொழுதாக மாற்றின நேரங்கள் அதிகம். அதுவும் இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? ஏசப்பட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து, அப்பா நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும் என்று சொல்லி மன்றாடி பாருங்க. அந்த தெய்வம் நம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அவள் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இயேசுப்பா உயிரோடு தானே இருக்கிறார். அற்புதம் செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்ய மாட்டாரா? அவர் நன்மையானது தருவார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால. ஒரு குடும்பத்தில் காலையில் எழுந்திருக்கிறது தான் அந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதமே இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது காலையிலேயே யார் வீட்டில் ஃபஸ்ட்டு வாசல் கூட்டுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, சாணி போடுவாங்க, கோலம் போடுவாங்கன்ட்டு போட்டு எல்லாம் செய்வாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் தண்ணி பிடிக்கணும், அதெல்லாம் பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் அதெல்லாம் உற்சாகமாக செஞ்சாங்க. ஒரு சண்டையோ ஒரு வேதனையோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே தண்ணி வந்துடுச்சு. காலங்கள் அப்படியே மாறிடுச்சு. ஆனால் ஒரு திருப்தி இருக்குதா பார்த்தா திருப்தி கிடையாது. வாசலுக்கு கோலம் போடுறது கிடையாது, தண்ணி தெளிக்கிறது கிடையாது, கூட்டுறது கிடையாது. ஆனால் அப்படியேப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட திருப்தியான ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ கோடீஸ்வரிகளை நான் சந்திக்கிறேன், எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். எங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாம் அவனுடைய கிருபையை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் நமக்கு திருப்தியாக அமையும். எவ்வளோ பாடல்கள் இருக்கிறது. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, எனையாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அந்த காலையில் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்கும்போது அந்த கிருபையின் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும். ஒருவருக்குள்ள அந்த கிருபையின் ஆசீர்வாதம் வந்துருச்சுனாலே நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்வீர்கள். என்னங்க பெரிய தேவை, என்னங்க பெரிய பிரச்சனை, என்னங்க பெரிய போராட்டம், நீங்கள் தினமும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினச்சி அவருடைய அன்புக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்குறவங்களை கைவிடவே மாட்டார். அவருக்கு இடம் கொடுங்க, அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்பா, பலவிதமான வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் இன்று எங்களுக்கு அற்புதம் நடக்காதா, இன்று எங்களுக்கு அதிசயம் நடக்காதா,
இன்றைக்கி எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாதா, எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ ஒரு நன்மை உண்டாகாதா என்று ஏக்கத்துடன் ஆண்டவரே தடுமாறிக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் தினமும் தன்னை ஒப்பு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் அதிசயம் செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கைவிடாமல் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். யாருப்பா இருக்காங்க? நீங்கள் தான்ப்பா அற்புதம் செய்யணும். நீங்கள் தான்ப்பா அதிசயம் செய்யணும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.